जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். குருவின் முயற்சி உத்தரணத்தை குறிப்பதே. ஒன்றில் இருந்து ஒன்று அபிப்பிராயங்கள் கவடுவிட்டு போய்க் கொண்டிருப்பதில் இப்போது பிரச்னோத்தர ரத்னமாலிகாவை கிளறி பார்த்ததில் இதுவரை நாம் பார்த்த துரிதோத்தரண சமாச்சாரமாகவும் இன்னொரு விஷயம் வந்திருக்கிறது. உள்ளே இருந்து இன்னொரு விஷயத்தை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து உத்தரணம் பண்ணி இருக்கிறது. இதில், அதாவது பிரஷ்னோத்தர ரத்னமாளிகையில் ஆரம்பம் எது ஏற்கத்தக்கது என்பதுதான். அதாவது எதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதன் மேல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான். கிம் உபாதேயம்? பதில் குரு வச்சனம். அப்புறம் குரு யார் என்ற கேள்வி. கோ குருஹு? பதில் கொஞ்சம் நீளமாகவே வருகிறது. அதிகத தத்வஹ சிஷ்ய ஹிதாயோத்யதஹ சததம். அதிகத தத்வஹ என்றால் தத்வார்த்தங்களை கற்றுணர்ந்தவர், அவற்றில் அனுபவம் பெற்றவர் என்ற அர்த்தம். அப்புறம்தான் நம் சமாச்சாரம் துரிதோத்தரணம் வருகிறது. சததம் சதா காலமும், சிஷ்ய ஹிதாய சீடர்களின் நலனுக்காக, உத்யதஹ முயன்று கொண்டிருப்பவர், முனைந்து வேலை செய்து கொண்டிருப்பவர். முன்பே சொன்ன விஷயம்தான். குரு என்றால் தாம் கற்றறிந்து அனுபவித்தவராக இருப்பதோடு மற்றவர்களுக்கும் அந்த அறிவையும் அனுபவத்தையும் ஊட்டி அவர்களுக்கு பரமஹிதத்தை செய்பவராக இருக்க வேண்டும். இந்த பணியிலே அவர் சததமும் முனைந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டும். உத்யதஹ என்பதற்கு அதுதான் அர்த்தம். கவனமாக வலுவாக முயற்சி பண்ணுவது. கனகதாரா ஸ்தவத்தில் துரிதோத்தரணத்தை சொல்கிற போதும் உத்யத என்ற இந்த வார்த்தையையே போட்டிருக்கிறார். துரிதோத்தரணோத்யதானி, அதாவது துரித உத்தரண உத்யதானி. நமஸ்காரம் என்ற கிரியை செய்யும் பல காரியங்களில் துரிதம் என்கிற பாபங்களை உத்தரணம் என்பதாக உள்ளே இருந்து பிடுங்கி எடுப்பதில் முனைப்பாக முயற்சி பண்ணுவதே முடிவாக வருவது என்று காட்டியிருக்கிறார். இங்கே மட்டும்தான் சிரமப்பட்டு முயலுவது என்று பொருள்படும் உத்யத போட்டிருக்கிறார். மற்ற காரியங்களை நமஸ்காரம் சிரமப்பட்டு முயற்சி செய்து சாதிக்கவில்லை, சுலபமாக அனாயாசமாக சாதித்து விடுகிறது. நமஸ்காரங்கள், அதாவது வந்தனானி என்று பன்மையில் சொல்லும் ஆச்சாரியால் முதலில் அவற்றை சம்பத்கராணி என்கிறார். சம்பத்துக்களை உண்டாக்குபவை என்று ஈசி வேலையாக சொல்லிவிடுகிறார். முயன்று உண்டாக்குவதாக சொல்லவில்லை. இதே போல அடுத்தபடி சகலேந்திரிய நந்தனானி, எல்லா புலன்களுக்கும் இன்பமாக இன்பம் தருவனவாக இருப்பவை என்னும் போதும் பாடுபட்டு முயன்று என்று சொல்லவில்லை. அதற்கப்புறம் சாம்ராஜ்யதான நிரதானிகி, பெரிய ராஜ்யத்தையே வழங்க வல்லவனாக இருப்பவை. நிரத என்றால் சந்தோஷமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பது, சிரமப்பட்டு முயன்று செய்வதல்ல. அதற்கு ஆப்போசிட் பக்தனை ராஜாவாகவே தூக்கி வைப்பது கூட நமஸ்காரத்தின் சக்தியில் சந்தோஷமாக செய்யும் அனாயாசமான காரியமாகவே இருக்கிறது. இப்படி இகலோக விஷயங்களை ஈஸியாக முடித்த பிறகுதான் கடைசியில் வருகிறது பரலோகத்துக்கான துரிதோத்தரணம். இங்கே மட்டும்தான் உத்யதானி என்று போட்டிருக்கிறார். ஒருத்தனுக்குள்ளே ஜன்மாந்திரமாக போய் சொருகிக் கொண்டிருக்கும் பாபத்தை எல்லாம் நெம்பி இழுத்து போடுவது என்பது நமஸ்கார கிரியையின் மகாசக்திக்கும் ஈஸியாக இருந்துவிடவில்லை என்று காட்டியிருக்கிறார். அதன் சக்தியை குறைத்து நினைப்பதற்காக இப்படி உத்யதானி என்று போடவில்லை. நாம் எத்தனை பாபத்தை
துஷ்கர்மத்தை பண்ணி அவற்றின் வாசனை நமக்குள் ஆழமாக வேரோட விட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்காகவே இப்படி சொல்லி இருக்கிறார். இங்கே பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் சிஷ்யனின் ஹிதத்துக்காக பாடுபட்டு முயற்சி பண்ணுபவர் உத்யதக குரு என்கிறார். ஹிதம் என்பது என்ன? சீடனின் நலம். அந்த நலம் என்ன? அவனுடைய கர்மாவை நிவிருத்தி பண்ணுவதுதான். சம்சார நிவிருத்திக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. குருவை ஒரு சீடன் எந்த முடிவான லட்சியத்திற்காக அடைகிறானோ அந்த நித்யானந்தத்தை அவன் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டால்தான் பெற முடியும். தன்னுடைய கர்மாவில் இருந்து அவன் விடுபட்டால்தான் சம்சாரத்தில் இருந்து விடுபட முடியும். கர்ம நிவிருத்தி என்பதுதான் பாப நிவிருத்தி, அதாவது துரிதோத்தரணம். நமஸ்கார சக்தியானது முனைந்து முயன்று துரிதோத்தரணம் செய்வதாக சொன்ன அதே ஆச்சாரியால் சிஷ்ய ஹிதத்துக்கு சதா காலமும் குரு முனைப்பாக முயன்றபடி இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த குரு செய்வதும் துரிதோத்தரணம்தான் என்று ஆகிறது. நாம் செய்யும் நமஸ்காரம் அவருக்குள்ளே உள்ள அனுகிரக சக்தியை தூண்டி அது நமக்குள்ளே போய் சொருகிக் கொண்டுள்ள பாபங்களை எல்லாம் தோண்டி இழுத்து வெளியில் தள்ளும்படி செய்கிறது. சம்பத் சாம்ராஜ்யாதிகளுக்காக லக்ஷ்மியிடம் போக வேண்டும் என்றும் பாப நிவாரணத்துக்கு குருவிடம் போக வேண்டும் என்றும் நடைமுறையில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஆச்சாரியால் மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்ததையே நாம் கொஞ்சம் மாற்றி குருவிடம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய துரிதங்களை உத்தரணம் செய்வதற்காக அயராமல் பாடுபடும் தங்களுக்கு செய்யும் நமஸ்காரமே எங்களை விட்டு என்றும் நீங்காத நிதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அவருடைய அனுகிரகமான கனகதாரையை பெற்று ஆனந்தமாக பஞ்சு மாதிரி லேசாக ஆகிவிட வேண்டும். ஆச்சாரியால் மாதா என்று கூப்பிட்டு சொன்னதையே குரோ என்று மாற்றிக்கொண்டு எங்களுக்கு வேறே எதுவும் வேண்டாம், உங்களை நமஸ்காரம் பண்ணுவது என்பது மட்டும் எங்களுடைய சொந்த சொத்தாக ஆகிவிட வேண்டும், வேறே எந்த உடைமையும் வேண்டாம், வந்தன பிரக்கிரியை எங்களை விடாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சரீரத்தை கீழே கிடத்தி ஹிருதயத்தை தங்கள் சரணாரவிந்தங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செய்கிற இந்த நமஸ்காரத்தால் பெறுகிற அனுகிரகத்துக்கு மேலே சொத்து உடைமை எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்து அப்படியே நிறைந்து இருந்துவிட வேண்டும். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர